Lord friends. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? வேத வசனத்தை எழுகின்ற ஒரு கேள்வி. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் என்பது ரொம்ப சென்டர் ஆஃப் த பாயிண்ட் இல்லையா? நம்மளுக்கு அந்த இருதயம் நின்று போய் விட்டது என்று சொன்னால் அந்த என்டையர் பாடிக்குமே வேல்யூ கிடையாது. அந்த பாடியில் இருக்கிற ஒரு வேல்யூ, ஒரு பர்சனை ரெகனைஸ் பண்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த ஹார்ட். அந்த ஹார்ட் நின்று போச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பம்ப் பண்றது நின்று போச்சுன்னு சொன்னா, அந்த ஹார்ட் உடைய ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா he is dead, he is no more என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அந்த பல்ஸ் போயிடுச்சு என்று சொல்லும் பொழுது அந்த இருதயத்தின் உடைய அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு பகுதி தான் இருதயம். ஒரு மனிதனுக்கு தேவையான நல்ல இரத்தத்தை பம்ப் பண்ணி கொடுப்பது, ஆக்சிஜனை இன்டேக் பண்ணி கொடுக்கிறது, ஹியூமன் பாடிக்குள்ள இருக்க ஃபங்க்ஷனை செய்கிறது இந்த ஹார்ட். இந்த இருதயத்துல கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான காரியங்களை எப்படி பம்ப் பண்ணி வெளியே பண்றது? நமக்கு தேவையான ரத்தத்தையும் நமக்கு தேவையான ஆக்சிஜனையும் இந்த எப்படி பம்ப் பண்ணி நமக்கு ட்ரக்கியா வழியாக நமக்கு ரெஸ்பிரேஷனுக்கு கொண்டு வந்து நம்ம சுவாசிக்க வைக்குது. நமக்கு தேவையான ரத்தத்தை எல்லா ரத்த நாணங்கள்ல செலுத்துகிறது. எல்லாமே ஓகே. ஆனா நான் நினைக்கின்ற நினைவுகள், என்னுடைய இருதயம் யோசிக்கின்ற செயல்பாடுகள், ஒருவரை குறித்ததான சிந்தனை, இதையுமே தப்பான காரியங்களை சொல்லுகிறது எதுவென்று சொன்னால் என் இருதயம். இந்த மகா கேடுள்ள என் இருதயமும் திருக்குள்ள இருதயத்தை நான் எப்படி சரி செய்வது? வசனம் சொல்லுகிறது, இதை அறியத்தக்கவன் யார்? யாருக்கு இது புரிய மாட்டேங்குது. no one is willing அதை தெரிந்துக்கணும்னு சொல்லி யாருக்குமே என்ன வரல, அந்த அறிவோ ஞானமோ இல்லை, அதற்கு முன் வருவதும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? நான் எல்லாவற்றும் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சில பேர் நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம். கிடையாது. நான் வெளியரங்கமாக என் உடலை நான் பார்த்துக்கிறேன். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போய் என்னுடைய பெர்ஃபெக்டான என்னுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறேன். எனக்கு தேவையான எல்லா டெஸ்ட்டும் எடுத்து என்னென்ன ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, என்னுடைய ரெஸ்பிரேஷன் எப்படி இருக்கு, என்னுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, என்னுடைய போன் டென்சிட்டி எப்படி இருக்கு, என்னோட பிளட் சுகர் லெவல் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஆனா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான அந்த காரியம் என் இருதயத்துல இருக்கிறதே, அந்த மனுஷனை எப்படி பிடுங்கி போடுறது? அதுக்கு என்ன மாஸ்டர் ஹெல்த் செக்அப்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுதான் அந்த மாஸ்டர் தான் நம்ம நாதராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன். அவரிடத்துல போகணும். அவர் நமக்கு உணர்த்துவார், நீ இதை செய்வது சரி. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார், இதை செய்யாத, இதை பண்ணாத, இதை பேசாத, இது வேண்டாம் என்று சொல்லி. நம்மளுடைய ஃபங்க்ஷன் சென்டர் ஆஃப் த ஹார்ட் எப்படி அந்த பாடியை ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய என்டையர் உள்ளான மனுஷனை, சோல் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதை ஃபங்க்ஷன் பண்றவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நினைவு நமக்குள் இருக்க வேண்டும், பரிபூர்ணமுடையதா இருக்க வேண்டும். அவர் உணர்த்துவார், இது சரி, இது தவறு, உன் இருதயம் திருக்குள்ளதா இருக்குது, மகா கேடுள்ளதா இருக்குது, மாத்திக்கோ என்று சொல்லி அவர் உணர்த்துவார். அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நீங்க எடுத்துட்டீங்களா? எவ்வளவோ பிசிக்கலா எடுக்கிறோமே, அந்த செக்அப்பை நீங்க ஒரு முறை எடுத்து பாருங்க. கர்த்தர் அந்த செக்அப்ல நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கோன்றத ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீடித்த ஆயுளோட தேவாதி தேவனோட. ஒருவேளை இங்க எடுக்கிற மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இங்க வாழ்ற வரைக்கும் தான் நமக்கு சர்டிஃபை பண்ணோம், ஓகே இவங்க ஃபிட் அப்படின்னு சொல்லி. ஆனா உள்ளான மனுஷன் எடுக்கிற மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இருக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த ரெசிப்ட் இருக்கு பாருங்க, அந்த சர்டிபிகேட் இருக்கு பாருங்க, அவர் நம்மை பரலோக ராஜ்யத்தின் திறவிலே நின்று நமக்காக வாமகளே என்று அழைக்கிறவராய் இருக்கிறார். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். Have a blessed day. Praise be to God.